2026 சட்டமன்ற தேர்தலின் தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகும் எங்களுடைய ஒருங்கிணைந்த வெள்ளாளர் கூட்டமைப்பின் சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இன்று நாங்கள் நிகழ்த்த உள்ளோம். இந்த சந்திப்பிற்கான முக்கிய காரணம், எங்களுடைய அனைத்து வெள்ளாளர் கூட்டமைப்பின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 42 உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து ஜூலை மாதம் 13ஆம் தேதி திருச்சி டி கார்டன் மிகப்பெரிய அளவில் சுமார் 80,000 கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் மக்களுக்கு எங்களுடைய ஜாதி மக்கள் அனைவரும் கூடிய மிகச்சிறந்த மாநாட்டை நடத்தினோம். அது தொடர்பான பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி நம்முடைய அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு சென்றோம். ஆனால் அரசானது எங்களுடைய தீர்மானங்களை சரிவர பரிசீலிக்காமல் இதுவரையும் கிடப்பிலேயே போட்டுள்ளது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 2.5 கோடி வாக்காளர்களை கொண்ட 42 உறுப்பினர்களை கொண்ட எங்களுடைய வெள்ளாளர் சங்கமங்களின் வாக்குரிமையை அனைத்து கட்சிகளையும் உதாசீனப்படுத்துவதாக எங்கள் மனதிற்கு தோன்றுகிறது. ஆகவே இனி வருங்காலங்களில் எங்களுடைய 42 உட்பிரிவுகளும், அதாவது வெள்ளாளர்களுடைய உட்பிரிவுகளையும் எந்த ஒரு கட்சியானது சிறந்த முறையில் ஆதரித்து வருகிறதோ அவர்களுக்கு எங்களுடைய வாக்குரிமையை நாங்கள் செலுத்த இருக்கின்றோம். ஆகவே இனி வருங்காலங்களில் குறிப்பாக 26 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வெள்ளாளர் கூட்டமைப்பின் சார்பாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் வெள்ளாளர் கூட்டமைப்பின் சார்பாக இந்த எங்களுடைய லெட்டர் பேடிலே கொண்டு வந்து தரும் அந்த கட்சியினுடைய வாக்காளர், அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தபடி இந்த செய்தியாளர் சந்திப்பின் வழியாக கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய 42 உட்பிரிவுகளில் சில உட்பிரிவுகள், குறிப்பாக ஆர்நாட்டு வேளாளர், அச்சகர வேளாளர் போன்ற சில உட்பிரிவுகளுக்கு அவருடைய பெயரில் அரசாணை இன்னும் வெளியிடப்படவில்லை. அந்த அரசாணையை அவருடைய பெயரிலேயே வழங்க எந்த ஒரு கட்சியை எங்களுக்கு உத்தரவாதம் தெரிகிறதோ அந்த கட்சிக்கு எங்களுடைய தார்மீக முறையில் 42 உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து அந்த கட்சிக்கு நாங்கள் இந்த வரும் சட்டமன்ற தேர்தலில் முழு ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று இங்கு அமர்ந்துள்ள அனைத்து உட்பிரிவு தலைவர்களின் சார்பாக மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நான் இதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, திருச்சியில் 1 லட்சம் பேரை கூட்டி நடத்திய அந்த மாநாட்டுக்கு பிறகு வெள்ளாளர் கூட்டமைப்பு சார்பாக ஒரு கூட்டங்கள் நடத்தி அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானத்தில் டாக்டர் விஜே செந்தில் அவர்களை அவர் எடுக்கும் முடிவுக்கு அனைத்து உட்பிரிவுகளும் கட்டுப்படணும்னு சொல்லிட்டு அதில் அவருக்கு அதிகாரம் வழங்கியிருக்குது. அதில் அவருக்கு இந்த கூட்டமைப்பு சார்பாக லெட்டர் பேட் கொண்டு வர்ற எந்த வேட்பாளராக இருந்தாலும் அந்த வேட்பாளருக்கு இந்த லெட்டர் பேட் கொடுக்குற அந்த கட்சிக்கு நாங்கள் முழுக்க ஆதரவு தந்து அதை வெற்றி பெற செய்வோம். அது மட்டுமல்ல, வேளாளர் வாரியம்னு சொல்லி இந்த வேளாளர் பெயர் பிரச்சனை சம்பந்தமாக பல போராட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதில் ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறோம். அதனால் இந்த வேளாளர் வாரியம் அமைச்சு இந்த நலிவுற்ற இந்த சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மேம்பாடு தரணுங்கிறது தான் அந்த வாரியத்தை அமைச்சு சொல்லியிருக்கோம். அதை ஏற்கனவே நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி முதலமைச்சருக்கும் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த தேர்தல் வரல் இப்போ வரல அதை கண்டுக்கல. அதனால் அந்த விஷயத்தை நிறைவேற்ற எந்த கட்சி நிறைவேற்றினாலும் அந்த கட்சிக்காக நாங்கள் முழுக்க எங்களோட ஆதரவை தருவோம் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக கூறிக்கொள்கிறோம். வணக்கம். ஒருங்கிணைந்த வெள்ளாளர் கூட்டமைப்பு சார்பில் மிக முக்கியமாக 2019 மத்திய அரசு கொண்டு வந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 10% இடஒதுக்கீடை எந்த ஒரு அரசாங்கமும் அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் இதுவரை அமல்படுத்தலை. அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். மிக முக்கியமான கோரிக்கை. அதுக்கு அடுத்தாப்புல வேளாளர் அனைவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து அனைவரையும் பிற்படுத்தும் பட்டியலில் சேர்த்து பிசின்ற அமல்படுத்த வேண்டும். தேர்தலுக்கு முன்னதாக அமல்படுத்த வேண்டும். இரண்டாவது கோரிக்கை. 3வது கோரிக்கையாக வெள்ளாளர் அதிகமாக
சீட்டு வழங்கும் கட்சி. அதை நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்த வெள்ளாளர் கூட்டம் மூலமாக சேர்த்து அமர்ந்து அந்த கட்சியை ஆதரிக்க முடிவெடுப்போம் என்பதை குறிப்பிட்டு மிக முக்கியமாக எந்த கட்சி செய்கிறதோ அதற்கு ஆதரவளிப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துள்ளோம். அது உங்கள் பேர் பேசுகிற பேர் ஒருத்தர் சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் அப்படி சொல்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதிகளிலும் இருக்கின்ற ஒரே சமூகம் வெள்ளாளர் சமூகம். இது வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியும். அதாவது கன்னியாகுமரி முதற்கொண்டு சென்னை வரை, கோயம்புத்தூர் முதற்கொண்டு இங்கே நாகப்பட்டினம் வரை அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது கவுண்டர்கள், அதாவது கொங்கு வேளாளர் எத்தனை பெரிய சமூகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். சோழிய வேளாளர் மிகப்பெரிய சமூகம் என்பது பல மாவட்டங்களில் பறந்து விரிந்து வாழக்கூடிய சமூகம், கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய சமூகம். துருவ வேளாளர் வட தமிழகத்திலும் சென்னையை சுற்றிலும் எவ்வளவு பெரிய சமூகம் என்பது உங்களுக்கு தெரியும். தெற்கே போனால் பாண்டிய வேளாளர் சங்கம், நாஞ்சி நாட்டு வேளாளர் சங்கம், சென்னை சேரகுல வேளாளர் சங்கம், இப்படி சைவ வேளாளர் சங்கம் எல்லாம் தென்பகுதியில் மிகவும் அதிகமாக இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் எந்த அமைப்பினரும் எந்த ஜாதியினரும் தமிழ்நாடு முழுவதும் பறந்து விரிந்து இல்லை என்பது உண்மை. எங்கள் சமூகம் மட்டும்தான் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 80 முதல் 90 தொகுதிகள் மிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம். மற்ற இடத்தில் கிட்டத்தட்ட 20,000 முதல் 30,000 ஓட்டு எல்லா தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒரே சமூகம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் இனிமேல் எங்களை நிச்சயமாக ஏமாற்ற முடியாது. நிச்சயம் நான் கடந்த 7 ஆண்டுகளாக எங்களுடைய பெயர் பிரச்சனை வந்ததற்கு பிறகு நாங்கள் எல்லோரும் இன்றைய காலகட்டத்தில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்திலும் நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். ஒருவர் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். இந்த தேர்தலிலே நிச்சயமாக செவிசாய்க்கின்ற கட்சிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நாங்கள் எந்த கட்சியின் சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் ஒரு சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பை யாரு காது கொடுத்து கேளாமல் இருக்கின்றார்களோ நிச்சயமாக திட்டமிட்டு வெளியில் சொல்லாமல் மாற்றத்தை உண்டு பண்ணத்தான் இந்த கூட்டம். நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். எதிர்காலம் எல்லோரோடும் சேர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். காரணம், இங்கே இந்த சமூகத்தில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் சில மிகப்பெரிய சமூகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக கால்வாக்க வேளாளர், சைவ வேளாளர், இன்னும் சில சங்கங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஒதுக்கீடு கூட இன்னும் தரவில்லை. அதற்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை அரசாங்கமும் அதே நேரத்தில் அனைத்து கட்சிகளும் செவிசாய்க்க வேண்டும். செவிசாய்க்கவில்லை என்றால் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவோம். இதில் மௌன புரட்சியாக செய்வோம். இது உண்மை சத்தியம். நன்றி. இந்த கூட்டமைப்புல வந்து கேட்டீங்கன்னாக்கா எல்லா சங்கத்திலிருந்து இப்ப நாங்கள் கலந்துக்கிறோம். 43 சங்கத்திலிருந்து. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ஜி சுவாமிநாதன், தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர். என்னோட பேர் கார்வேந்தன், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையுடைய நிறுவன தலைவர். டாக்டர் KKR சுரேஷ், தலைவர், தமிழ்நாடு கால்காத்த வேளாளர் சங்க கூட்டமைப்பு. ஒருங்கிணைந்த வேளாளர் சங்க கூட்டமைப்பின் அங்கமாக பாண்டி வேளாளர் சமுதாய சங்கம் இருக்கிறது. இந்த பாண்டி வேளாளர் சமுதாய சங்கத்தினுடைய நீதியரசர் மோகன் அவர்களும் மறைந்த பதியலரும் போன்றவர்கள் அரசியல் ஆளுநர் இருந்தார்கள். நாங்கள் திண்டுக்கல், கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் ஏறத்தாழ 50,000 குடும்பங்கள் நாங்கள் வசிக்கிறோம். இதில் சில பிரச்சனைகளாக எங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா மதுரை தென் மாவட்டங்களில் போகிறப்போ பாடல் கூடியவர்கள் பாண்டிய வேளாளர் வந்துடுறாங்க. அதாவது இருவர் சொல்லக்கூடியவங்களா பாண்டிய வேளாளர் வந்துடுறாங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஏறத்தாழ ஒரு 2 லட்சம் பாண்டிய வேளாளர்களை உருவாக்க இந்த ஒருங்கிணைந்த வேளாளர் கூட்டமைப்பு சங்கம் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் சுந்தரம், பழனி சுந்தரம் பிள்ளை, தலைவர், பாண்டிய வேளாளர் சமூக சங்கம். என்னுடைய பேர் வெற்றிவேலன், தொண்டைமண்டலம் வீரக்குடி வேளாளர் சங்கம்.
வேளாளர் சங்கம் பட்டுக்கோட்டை. வீரக்குடி வேளாளர் சங்கம். சத்தமாக சொல்லுங்க. பேர் அப்படியா? பேர் குமரகுரு, தொண்டை மண்டல செய்ய வேளாளர் கடற்கரை சங்கம் ஒருங்கிணைப்பாளர். நீங்க சொல்லுங்க. பேர் என் பேர் கைலேஷ் சண்முகம், தமிழ்நாடு கரகாட்ட வேளாண் சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர். வீரக்குடி வேளாளர் அறக்கட்டளை மாறுபாடு. எவ்வளோ சொல்லுங்க கன்னியாகுமரி வேளாண் சங்கம். பேர் சொல்லுங்க. சங்கத்தை சொல்லுங்க. விஜயாபிள்ளை வஉசி சேவாலயத்தின் செயலாளர். நீங்க ஆரம்பிச்சு சொல்லுங்க. விக்னேஷ் நார்மட்ட வேளாளர் பேரை ஒருங்கிணைப்பாளர். டாக்டர் ரவீந்திரன், துணைத் தலைவர், குழு வேளாளர் சங்கம், சென்னை. ஓகேண்ணா. ரொம்ப நன்றிங்க. எஸ் ரவீந்திரன், அனைத்து நில நலன் சங்கம். ராமச்சந்திரன், அகில இந்திய செயலாளர் சங்கம். இது எடுக்கிறீங்களா? அப்படியே பிடிச்சிடுங்க. இது நிற்கிறேங்க. அரிமா ஆளுநர் தலைவர் தமிழக மாவட்ட இல்ல, இந்த வேளாளர் கூட்டமைப்புங்கிறது அரசியல் ஒருங்கிணைப்பு. ரெண்டு கோரிக்கை தான். பிசியில மாத்தணும். எங்களை எல்லாரும் வேளாளர் வேளாளர் ஒரு பிசியில மாத்தணும். ஆல்ரெடி நாங்க பிசியில இருக்கோம். இந்த அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆறுநாட்டு வேளாளர் சங்கம் திருச்சி பக்கம் தைலா அவங்க இது அது மாதிரி அரசிக்கிற வேளாளர் சங்கம் 2-3 வேளாளர் பிரிவுகள் இருந்து வெவ்வேறு ஆறுநாட்டு வேளாளர் பார்த்தீங்கன்னா சோடியா வேளாளர்லையோ அல்லது வேற இதுலையோ தான் அவங்களுடைய சர்டிஃபிகேட் வாங்குறாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதோட அவங்களுடைய பேர்லேயே கொடுக்கணுங்கிறது தான் நாங்கள் கேட்குறோம். அவங்களே அது கொடுத்து பிசியில் கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நாங்கள் ஏற்கனவே மாநாடு நடத்தி பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து சிஎம்ஐ பார்த்து கடந்த டிசம்பரில் வந்து நாங்கள் கொடுத்தோம். அதுமாரி பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய மாநாட்டு தீர்மானங்களை இதுவரை இன்னும் அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கலைங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தில் தான் இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்வினை ஆற்றணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு எங்களை வந்து தள்ளப்படுற மாதிரியே ஒரு சூழ்நிலை உருவாகுது. டிசம்பர் மாதம் கொடுத்துருக்கீங்க, தேர்தல் அறிக்கையில் வந்து உங்களுக்கு சாதகமான யார் அறிக்கை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? கண்டிப்பாக. அதாவது எங்களுடைய கூட்டமைப்புக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அது அஇஅதிமுக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தலைவரை எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் செஞ்சுட்டாக்கிறத பார்த்து பேசி அவங்களுக்கு யார் அது பேர் அதிமுகவை ஒவ்வொன்றா சொல்லணும்னா, அஇஅதிமுக வந்து எங்களை வந்து திமுகவுக்கு விட அஇஅதிமுக எங்களை வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குறோம். அதாவது எங்களை மதிக்கிறவங்க நாங்கள் போய் மதிக்கணும். அறிக்கைகளை எங்களுக்கு மாற்றம் நாங்கள் எங்களுடைய அறிக்கையில மாற்றம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட விருப்பமே. அதாவது எங்களுடைய அறிக்கைக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அதை யார் எங்களை முதன்மையில எங்களை கூப்பிடுறோம். இதுதான் அதாவது அரசியல் பிரதிநிதித்துவங்கிறது எல்லா அமைப்பும் எதிர்பார்க்குற ஒன்று தான். அதாவது நீங்களாக இருந்தாலும் ஆனா இருந்தாலும் ஒரு ஜாதி அமைப்புங்கிறது ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம். அதாவது வரும் தலைமுறைக்கு இந்த நாங்கள் அல்லது முந்தைய தலைமுறை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போன முறையில் அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய எண்ணம். அதுக்கு யார் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய ஆதரவு கொடுக்குறதுங்கிறது தான் முறை. அதில் தான் நாங்கள் தெளிவாக இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி கிழக்கு தொகுதி, முசிறி, சேலம் இந்த தொகுதியை வந்து அதிமுக நம்ம கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து கூட்டமைப்பு சார்பாக கேட்டிருக்கோம். அதுக்கு ஒரு சாதகமான பதில் வந்து ஒரு 70% ஒரு சாதகமான பதில் அவங்க நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அது இன்னும் 2 சிட்டிங் பேசினா தான் அது இன்னும் கிளியராக புரியும். நமக்கு வந்து அது டிஸ்அட்வான்டேஜ் புரியும். அது இன்னும் இல்லை. அதாவது இப்பயும் நான் சொல்கிறேன், யார் நமக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவு. அது திமுக நாளைக்கே வந்து என்ன கூப்பிட்டு இப்போ அதிமுக புதன்கிழமை சந்திக்கிறதுக்கு திங்கக்கிழமை எங்கள் தலைவர் திமுக கேட்டால் திமுக தான் கொடுக்கும். அதாவது யாரை எங்களை முதன்மைப்படுத்தி முதன்மையாக எங்களை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவு.
அதுதான் வந்து முறையானதாக இருக்கு. அதே மாதிரி நாங்கள் வேற அதிகமாக இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிக எங்களுடைய கூட்டமைப்பு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவுக்கு போகிறேன்னு நீங்கள் கேட்குறீங்க, அது தப்பு இல்லை. ஆனால் இதுவரையும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் எங்களுடைய அனைத்து விழா கூட்டமைப்புங்கிறது பெரும்பான்மையான மக்கள் திமுகவில் தான் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கான ப்ரையாரிட்டி அல்லது பிரதிநிதித்துவம் வந்து கூடுமானவை இல்லை. அதாவது அதிக வாக்காளர்களோ அதிக மனநிலையில் உள்ள, அதாவது திமுக மனநிலையில் உள்ளவங்க தான் எங்கள்கிட்ட நிறையா இருக்காங்க எங்களுடைய வெள்ளாளர் பிரிவினர். ஆனால் எங்களுக்கான பிரதிநிதித்துவமோ அல்லது அந்த எப்படி சொல்றது அந்த இதுக்கு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலேங்கிறது தான் எங்களுக்கு வருத்தம், வேற ஒன்றுமே இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அடிப்படையிலோ அல்லது கட்சி பொறுப்பு, நாங்கள் சட்டமன்ற கூட கட்சி பொறுப்புலேயே கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சிக்குள்ள கட்சிகளை கூட எங்களுடைய அமைப்பை அல்லது எங்களுடைய ஜாதியை சேர்ந்தவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கலங்கிறது தான் வருத்தம், வேற ஒன்று. திமுகவே எதிர்கட்சியாக வந்தது உங்களோட சமுதாயத்தில் கட்சி வந்தது அதனால அதாவது ஒன்று புரியுங்க, அதாவது இசைவேளாளர் வந்து அவர் எங்கள் முதலியார் கண்ணா அவங்க ஆரம்பித்தவர் வந்து அண்ணாதான். ஆனால் எந்த இது ஆரம்பிச்சாங்கிறது முக்கியம் இல்லை, வீடு யார் கட்டி கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளை யார் வாழ விடுறாங்கிறது தான் முக்கியம். புரியுதுங்களா? உங்க அப்பா வீடு கட்டி கொடுத்தாலும் உங்க அப்பா எவ்வளோ நிம்மதியாக உங்களை வாழ விடுறாங்கிறது தானே முக்கியம். இல்லை உங்க அப்பா வீடு கட்டி கொடுத்தா வீடு கட்டி உங்களை குறைச்சி கொடுத்துட்டு இருந்தோம் அல்லது உங்களை எந்த விதத்தையும் மதிக்கிறேன்னா அப்புறம் அந்த வீட்டில் எப்படி போய் நீங்கள் குடியிருப்பீங்க? நீங்கள் ஒன்று கேட்டிருக்கீங்களா, ஒருத்தர் வந்து நான் பேருக்கு கொடுத்து சொல்லல, காலேஜில் ஒருத்தர் வச்சிருக்காரு, உங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அவர் 40% கிட்ட இடம் ஒதுக்கி கொடுத்தாரு, காலேஜில் சீட்டு கொடுக்குறாரு, மருத்துவமனையில் இடம் ஒதுக்கீடு கொடுக்குறாரு, டாக்டருக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. அது மாதிரி நீங்கள் பெரிய இடத்துல இடம் பண்ணலாமே, எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும், அதிமுக திமுக எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்றதோட நீங்கள் பெரிய இடத்துல ஒரு ஆள் இருக்காரு, பெரிய ஆளாக நீங்கள் ஒரு ஆள் இருக்கிறப்போ நீங்களே அதை உங்களோட சமுதாயத்தில் நீங்கள் செய்யலாம், அதே நீங்கள் யாரும் செய்ய மாட்டேங்க. இல்லை, நாங்கள் எங்கள் சமுதாயத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நாங்கள் வந்து ஒரு நீங்கள் குறிப்பிட்ட தலைவர் வந்து வெளியில் தெரிஞ்சு செய்யலாம், எதுக்காக செய்கிறாங்கிறது எனக்கு அந்த XY Z எதுக்காக அவங்க வெளியில் தெரிஞ்சு செய்கிறாங்க. இப்போ நாங்கள் தெரியாமல் பல விஷயங்கள் நாங்கள் வெளியே செஞ்சு தெரிஞ்சு செஞ்சதாங்க 4 பேர் தெரிஞ்சு 4 பேர் செய்வாங்க. அதாவது ஒன்னே புரிஞ்சுங்க, உங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுங்கிறதுக்காக ஃபோட்டோ பிடிச்சி இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் போகிறதுலாம் பயன் கிடையாது. அதாவது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் அல்லது தெரிஞ்சால் போதுங்க. அதாவது உதவிங்கிறது ஆண்டவனுக்கு நமக்கு மட்டும் தெரிஞ்சு செய்கிறது தான் உதவி. மூணாவது உள்ளவங்க செஞ்சு செய்கிறதுங்கிறது விளம்பரம், அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் வந்து நேரடியாக கட்சியில் அரசியலில் போய் நிற்க போகுங்க. அதாவது என்னன்னா நீங்கள் ஒரு உதவி கேட்குறீங்களா, ஒரு ஃபோன்லையோ அல்லது எதையோ பண்ணி உங்களுக்கு என்ன தேவை, மருத்துவ உதவியா அல்லது கல்வியா முடிச்சுட்டு அதோட போயிடும். அது வந்து ஆண்டவனுக்கு உங்களுக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், விளம்பரம் தேவையில்லைங்கிறது எங்களுடைய கருத்து. 42 உட்பிரிவில் இந்த 42 உட்பிரிவில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சொல்கிறான், உதவி நீங்களே செஞ்சுக்கலாம்னு கேட்குறீங்க இல்லையா? ஒவ்வொரு உட்பிரிவில் உள்ள தலைவர்களும் அந்தந்த ஏரியாவில் அந்தந்த சின்ன சின்ன சங்கம், கொங்கு நண்பர்கள் சங்கம்னு கொங்கு மண்டலத்தில் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் சென்னையில் கூட கொங்கு நண்பர்கள் சங்கம் இருக்குது. அந்த கொங்கு நண்பர்கள் சங்கத்தில் அந்த சமுதாயத்தை சேர்ந்த அவங்களுக்கு படிப்பு செலவுகள் வந்து எல்லாமே அவங்க தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோழிய விளையாளர் சங்கம் இருக்கு. அந்த சோழிய விளையாளர் சங்கத்தில் பூராத்துக்கு படிப்பு செலவு, அவங்களுக்கு காலேஜுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறது வந்து அத்தனை வேலைகளையும் இந்த சங்கங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கு. இப்போ 42 உட்பிரிவு சங்கம் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த சங்கங்கள் தான் அத்தனை உதவிகளையும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு செய்யுது. அதனால தான் நாங்கள் சொன்னால் அந்த சமுதாயத்தில் இருக்கவங்க அப்படியே கேட்பாங்க. ஏன்னா அத்தனை பேருடைய ஃபோனு வாட்ஸ்அப்பு எல்லாமே இன்னைக்கு வேளாளர் கூட்டமைப்பில் ஒருங்கிணைப்பு பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல பேசிட்டு போனோம்னா அடுத்த 5வது நிமிஷம் தமிழ்நாடு பூரா